ஸோ கைஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேலூர் சேவல்பட்டி மேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ள வந்து நம்ம ஒரு வழக்கம் போல் கோயில்களை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே கேட்டு வந்தோம் இந்த கோயிலுக்கு. நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு பெரிய ஆச்சரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த சிலைகளெல்லாம் வெளியவே இருக்குது. சிலைகளை காட்டுறோம் பாருங்கள். கோயிலும் ரொம்ப பழமையான கோவில் தான். உள்ள வெளியில் கல்வெட்டுகள்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த கல்வெட்டுகளை நம்மளால் படிக்க முடியல. அந்த ஒரு இதுதான். சிலைகளை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிலை பார்த்திங்கன்னா முருகன் வடிவில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு சிலை மட்டும் இல்லை, இங்கே ஏகப்பட்ட சிலைகள் வெளியில் இருக்குது. உள்ளே வந்து கோயிலும் இதுவாக இருக்குது. ரொம்ப பழமையான கோயில் தான். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சிலைகள் இருக்கால் தெரியலாம். கோயில் சாத்தி இருக்குது, பூட்டி இருக்குது. ஆனால் கோயிலுக்கு வெளியில் ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது. ஒருவேளை ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே இடவசதிகள் இல்லாதனால வெளியே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக கல்வெட்டுகள் தான். எந்த காலகட்டங்களில் எந்த மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு தெரியல. இன்னும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக கல்வெட்டுகள். ஆனால் இந்த கல்வெட்டுகளை நம்மளுக்கு முறையாக அதை படிக்க தெரியல. ஏன்னா கல்வெட்டுகள் படிக்கிறதுக்கு தனியாக அதுக்காக கற்றுருக்கணும். அதை நம்ம கற்றுக்கலை. அதுதான் காட்டுறேன் பாருங்கள். கல்வெட்டுகளை பக்கத்தில் காட்டுறோம். இந்த கோயில்கள் முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் தான் இருக்குது. ஃபுல்லாமே கோயில்களில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அனைத்து கற்களையுமே பாருங்கள், எல்லாமே கல்வெட்டுகள் தான். பார்த்திங்கன்னா யாரோ இந்த இதெல்லாம் அந்த பவுடர்லாம் அடித்து இந்த கல்வெட்டுகளை படிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாமே கல்வெட்டுகள் தான். இப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடவுள் இருக்கார். இவர் பேர் என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்த்தா எனக்கு இவர் பைரவர் மாதிரி தான் தெரிகிறாரு. பாருங்களேன், பாருங்கள் இவருக்கு இங்கே இருக்காரு. அதே அப்படியே கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு பின்புறம் வந்தோம்னா இங்கே என்னன்னா பாருங்கள், ஒரு மரத்துக்கு அடியில் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா முருகன் இருக்கார். ஃபுல்லாமே முருகர் தான் பாருங்கள். ஒரு மரத்துக்கு கீழே ஃபுல்லாக முருகர். இவர் முருகருடைய முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூக்கு பாகம் மட்டும் பின்னமாக இருக்குது, அதாவது உடஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் முருகர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கடவுளுடைய பெயர்கள் எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ அம்மன் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், அதுவும் ஒரே கற்களால் செதுக்கியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த முருகரும் ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. இந்த அம்மனும் ஒரே கற்கள்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த முகங்களை வந்து அந்த மூக்கு பாகம் வந்து பின்னமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடவுளுக்கும் பாருங்கள் மூக்கு பாகம் பின்னமாக இருக்குது. இப்படி பார்த்திங்களா, இவ்வளோலாம் ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு எந்த மன்னர்களால், எந்த மன்னர் ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டது, ஒரே கற்களால் செய்யப்பட்டிருக்கு. வடிவங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்னும் பழமையடையாமல் அவ்வளோ ஒரு சொல்ல வார்த்தையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படி இருந்தும் அதனுடைய சிறு சிறு பாகங்கள் மட்டும்தான் பின்னமாக இருக்குது. இது வந்து அந்த கோயிலுக்கு அப்படியே பின்புறம் இருக்குது. பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட முழு இது பாருங்க. கோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோவில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, கோவில்களுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பனைமரத்தும் இதெல்லாம் இருக்குது. இங்கே விநாயகர், ஒற்றைக்கல் விநாயகர் பாருங்கள். இப்போ இருக்க விநாயகருக்கு பார்த்திங்கன்னா இந்த தும்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு அழகாக இருக்காது பாருங்கள். ஒற்றைக்கல்லே செய்யப்பட்ட விநாயகர். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தும்பிக்கை, இந்த கை வடிவங்கள்லாம் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக வராது நம்மளுக்கு. நான் நிறையா பார்த்துருக்கனால இந்த மாதிரி இருந்தது நான் பார்த்ததில்ல. இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக பாருங்களேன். அவருடைய வயிற்றுலேருந்து அந்த இதெல்லாம் பாருங்கள்,
இதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த முத்து முத்தாக வருது அது. அவருடைய தும்பிக்கை பாருங்கள், தும்பிக்கை வந்து அப்படியே இந்த இடத்துல அவருடைய கைகள் இதில் இந்த அளவுக்கு சிறப்பாக வந்துட்டு இப்படி ஒரு விநாயகர் சிலையை நான் இப்போ தான் பார்க்குறேன் நான். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சிவனுக்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணுறோம், சுற்றுறோம். ஆனால் அந்த அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவருடைய பாகங்கள்லாம் உடஞ்சி இவர் நந்தி எப்படி வச்சு வணங்கியிருக்காங்கன்னா, இதெல்லாம் முன்னொரு காலத்தில் வச்சு வணங்கியிருக்காங்கன்னா, இப்போத்திய பாகங்கள் கிடையாது. இதெல்லாமே முன்னோர்கள் காலத்தில் வச்சு வணங்கினதை பார்த்தீங்களா பாருங்கள். கீழே ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே வந்து லிங்கம் நந்தியை வச்சு வணங்கியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு முன்னொரு காலங்களில் வச்சு நம்ம முன்னோர்கள் வணங்கின ஒரு கோவில்கள். இவர் சிவன் இப்படி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் இந்த ஒரு பழமையானது முன்னோர்கள் வழங்கின ஒரு லிங்கத்தை பார்த்தோன்றது ஒரு மன மகிழ்ச்சி. சிவா பார்த்தீங்களா, சிவன் என்று எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கோயிலில் ஒரு பனைமரத்துக்கு பாருங்கள் எத்தகைய பெரிய பனைமரம்னு சொல்லிட்டு, பனைமரம் எவ்வளோ பெருசாக வளரும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பனைமரத்துக்கு பார்த்திங்கன்னா சிவனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வச்சுட்டு அந்த இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி சூடம்பத்தி பற்றி வைக்கிறது அந்த மாதிரி. இது எதனால் அப்படி பனைமரத்தை வச்சு வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மூலிமா நம்ம வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், சிவன் என்று எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, இங்கே சிவன் இருக்கார், அங்கே அவருடைய மகன் விநாயகர் இருக்கார். அதுக்கு அந்த பக்கம் அப்படியே அவருடைய மகன் முருகன் இருக்கார். 3 பேருமே இருக்காங்க. கோயில்கள் வந்துட்டு ரொம்ப பழமையாக இருக்குது. ஆனால் கோயிலுக்கு உள்ளே பார்க்க முடியலைங்க. பாருங்கள், இதுதான் கோயிலோட இந்த பின்பகுதி. இங்கேயும் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு கல்வெட்டுகளை படிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கோயிலோட முன்பாகம் இது தான். பின்னாடி பார்த்திங்கன்னா பலிபீடம் வச்சுருக்காங்க. நந்தி பாருங்க. ஆனால் நம்ம எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நந்திக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே பின்னாடியும் ஒரு பலிபீடம் இருக்குது, முன்னாடியும் பலிபீடம் இருக்குது. நந்தி பாருங்கள், எங்கேயும் பார்க்காத, நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு. பாருங்களா, அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம எல்லா கோயில்களும் நந்தியோட அந்த நாக்கை வந்து வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அவருடைய திமிழ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், திமிழ்லாம் பாருங்கள் எத்தனை சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. 1 இல்லைங்க, 2 இல்லைங்க, 3 பலிபீடம் இருக்குது. இங்கே நந்திக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, நந்திக்கு பின்னாடி ஒரு சிறிய வடிவத்தில் இருக்குது. அதுக்கும் பின்னாடி பாருங்கள் எத்தகைய பெரிய பலிபீடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் உள்ள சிவன் இருக்க அறை. ஆனால் உள்ள மூடி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அவருடைய தரிசனங்கள் நம்மளுக்கு எப்பப்போ கிடைக்கும், அவருக்கு எப்பப்போ பூஜை பண்ணுவாங்கன்ற டைமிங் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதை டைம் மீறி நம்ம வழிகாட்டிகிட்டே வந்தனால சரியான டைம் நம்மளால் வர முடியல. அதனால் அதை மூடிட்டாங்க. ஸோ அவரை பார்க்க முடியல. உள்ளே இருக்கிற சிவனை பார்க்கலனால வெளியே இருக்கிற சிவனை பார்த்துட்டோம். சிவம்னாலே நான் அப்பயும் சொல்கிறதா ஒன்று தான். சிவம்னாலே எல்லாமே ஒன்று தான். வெளியே இருக்கிறவரும் உள்ளே இருக்கிறவரும் எல்லாரும் அனைவரும் ஒருத்தர் தான். அவரை வணங்கிட்டு சந்தோஷமாக போவோம். ஆனால் பார்த்தீங்களா, இங்கே கோயிலுக்கு இங்கே மேலெலாம் பாருங்கள், அந்த இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக வடிவமைப்பாக நடனம் ஆடுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த கற்களையும் பாருங்கள். கோயில்கள் முழுவதுமே கல்வெட்டுகள்லாம் போட்டிருக்காங்க. இத்தகைய சிறப்புமிக்க கோவில் இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழியும் தலைவையோட முதல் கட்டம் சொல்லலாம். ஆனால் கோவில்களுக்கு மேலெலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எப்படி சொல்கிற செடிகள் புதர்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை முறையான முறையில் அந்த ஊர் மக்கள் இது பண்ணி இந்த கோவிலை பாதுகாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கோவிலை சுற்றி மரங்கள்லாம் வச்சு, அது அம்மன் எல்லாமே வச்சு நல்லபடியாக இந்த கோவில் வந்துட்டு அவருக்கு 15 நாளைக்கு ஒரு டைம் 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, பிரதிஷ்டி,
பிரதோஷ நாட்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணி அன்னதானம் போட்டு வணங்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள். இந்த கோயிலை வந்துட்டு இன்னும் முறையான முறையில் வந்துட்டு கொஞ்சம் அழிய விடாமல் இதே மாதிரி வணங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கோயில்கள் வந்துட்டு பாதுகாக்கிறது, கோயில்கள் மட்டும் பாதுகாக்கிறதுலையும் நம்மளுடைய வரலாறுகள் இது எல்லாமே இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாறுகள். நம்மளுக்காக ரத்தம் சிந்தியவர்கள், நம்ம மன்னர்கள் யார் யார் நம்மளை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது, நம்மளுக்காக மன்னர்கள் என்ன கொடுத்துட்டு போனாங்க, என்ன விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகளில் இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் முறையான முறையில் பாதுகாக்கிறதில்ல. இது யாரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே இதை நம்ம பார்த்து ஒரு ஆர்வம் கொள்றதில்லை. கோவில்கள் தானே போனால் போயிட்டு போகுதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் கோவில்கள் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்களுடைய உழைப்பு, நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வரலாற்று மிக்க கோவில்களை அழிய விடாமல் பாதுகாப்போம். நன்றி.